Hi friends, welcome to JO Digital Hub. நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா ePro 17.5 தான் பார்க்க போகிறோம். பற்றி தான் பார்க்க போகிறோம். புதுசாக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. ePro 17 நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. அதனால யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போ என்ன 17.5ல் என்ன அப்கிரேட் பண்ணியிருப்பாங்கன்னு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள். என்னென்ன ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க, என்னென்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, என்ன பெனிஃபிட்ஸு எல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள். ஓகே, எல்லாமே இன்டர்ஃபேஸ் எல்லாமே சேம் தான், எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஒரு சில பிரிண்டர்ஸ்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில மாடல் பிரிண்டர்ஸ்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் முன்ன இருந்ததோட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் ஸ்பீடாக ஆக்கியிருக்காங்க. சரிங்களா, இந்த அப்லோட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த ஐடி கார்ட்ஸ்லாம் சேம் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. கலர் ஆதார்ஸ்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. பிரிண்டர் செட்டிங்ஸ்லாம் சேம் தான். சரிங்களா, புதுசாக ஆட் ஆன் மாரி ஒரு ஆப்ஷன்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. மினி பில்லிங் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஐடி கார்டு மேக்கர், ஆல்ரெடி ஐடி கார்டு மேக்கர் இருக்குது, அது ப்ராப்பராக ஒர்க் ஆகலை. சரிங்களா, ஒர்க் ஆகலை. இப்போ அதை மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. அது ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி எபிக் கார்டு போடும்போது இஷ்யூ வந்தது, அதையும் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. யூஷாம் கார்டு போடும் இஷ்யூ வந்தது, அதெல்லாம் டிஎன் எம்ப்ளாய் கார்டு போடும், அதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் புதுசாக சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அது சேம் தான். பிரிண்டர் செட்டிங்ஸ்லாம் எல்லாம் சேம் தான். பிரிண்டர் பேக் வேறு எதுவும் மாடிஃபிகேஷன் இல்லை. இந்த ஆட் ஆன் மட்டும் பண்ணியிருக்காங்க. ஆட் ஆன் பிரிண்டரோட செட்டிங்ஸு இந்த டாக்குமெண்ட்டோட அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வேறு எதாவது அப்டேட் கிடையாது. இதில் ஒரு பில்லிங் சிஸ்டம், மினி பில்லிங் சிஸ்டம் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த பில்லிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா பெருசாக நீங்கள் எதிர்பார்க்குற பில்லிங் சிஸ்டம் இல்லை, ஒரு மினி பில்லிங் சிஸ்டம். ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப் வச்சுருக்கவங்க, ஏதாவது ஒரு சேல்ஸ் பண்ணுறவங்க, அதுமாரி பர்சனுக்குலாம் இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மினியாக பில் என்ட்ரி பண்ணி அப்படியே நம்ம பில்லிங் போக்கலாம். ஏதாவது நோட் புக்கு, பென்னு, ஏதாவது கடையில் ஸ்டாக்ஸ் இருந்தால் எல்லாமே ஸ்டாக்ஸை ஏற்றிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ஏதாவது நம்ம போட்டிருக்கோமோ அதெல்லாம் ஏற்றிட்டு, நம்ம லாஸ்ட்டாக நம்ம எவ்வளோ ரிப்போர்ட்ஸ்லாம் பில் ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துக்கலாம். சரிங்களா, அப்படி பில்லிங்கே கொடுத்துடலாம். பில்லிங் எப்படி வரும்னு காட்டுறேன் பாருங்கள். எக்ஸாம்பிள் வந்துட்டு நோட் புக்கு வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, அதை ஆட் ஆன் பண்ணுறோம். பென் எதுவும் வாங்குறோம், ஆட் ஆன் பண்ணுறோம். ஜஸ்ட்டு சேவ் அண்ட் பிரிண்ட்டு கொடுத்தா போதும். நம்மளுக்கு ஜஸ்ட்டு பிரிண்ட்டாகவும் எடுத்துக்கலாம், நம்ம பிடிஎஃபாகவும் சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நம்ம பில்லை சேவ் பண்ணால் இப்படி தான் நம்மளுக்கு ஷோ ஆகும். பில் இப்படி தான் ஷோ ஆகும். ஓகேங்களா, ஒரு சின்ன சின்ன மினி ஷாப் வச்சுருக்கவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நம்ம இசேவை மையத்துலேயே இசேவை மையம் சிஎஸ்சி வச்சுருக்கவங்க, அதாவது நெட் சென்டர் வச்சுருக்கவங்க, ஏதாவது சேல்ஸ் பண்ணுவீங்க, அவங்களுக்குலாம் இந்த பிஓஎஸ் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மினி பில்லிங் சிஸ்டம் தான், அது அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. அது என்னென்ன ஃபீட்பேக் கொடுத்துட்ருக்கோம், அவங்க டெவலப்பர் சைட்லேருந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்டெப் ஒன்று ஒன்றா அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு எடுத்து அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் உங்களுக்கு யூஸ் பண்ண உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, அந்த பிரிண்டோட இன்ச்சஸ் எல்லாம் காட்டுது பாருங்க. A4 வேணுமா, 3 இன்ச்சஸ் வேணுமா, 2 இன்ச்சஸ் வேணுமா, இதிலே காட்டும். ஓகேங்களா, செட்டிங்ஸ் போனால் உங்களோட ஷாப் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் அப்படியே ஏற்றி சேவ் பண்ணிக்கலாம். பில் போடும்போது மேலே உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் காட்டும். ஓகேவா, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐடி கார்டு மேக்கர். போன வந்து இதோட ஒரு சில மாடிஃபிகேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு சில டிசைன் பண்ணிட்டு ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் எப்பிக்கு நிஷாமு, அதெல்லாம் டேரெக்டாக பிடிஎஃப் அப்லோட் பண்ணால் கரெக்டாக உங்களுக்கு பிரிண்டருக்கு செட்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக செட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ePro 17 தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆக்டிவேஷன் பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா, எவ்வளோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அது கால் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா, வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.